வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக நட்சத்திர பலன்கள் என்ற வரிசையின் கீழ் தினசரி உங்களுக்கு அன்றைய நட்சத்திரத்தின் பலன்கள் வழங்கி வருகிறேன். அதன்படி இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 10ஆம் நாள் திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 25/11/2024. இன்றைய நாளுக்கான உங்களது பிறந்த நட்சத்திரத்திற்கு பலன்கள் இப்பொழுது வழங்க இருக்கிறேன். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? வாங்க இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்களை இப்போ பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் ஒற்றுமை நேரவும், அதில் மாற்றம் இருக்காது. எல்லோரும் ஒன்றுபட்டு உண்டு வாழ்வு என்பது போல் இன்றைய நாள் ஒற்றுமையாக இருப்பீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காரிய தடை விலகக்கூடிய நல்ல நாளுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண ஆதாயம் இன்றைய நாள் வியாபாரத்தில் உங்களுக்கு உண்டுங்க. ரிஷபராசி, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் கலருங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெற்றிகரமான இன்றைய நாள் உங்களுக்கு சில சாதனைகளை செய்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மனக்கவலை இன்று தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்கள் இன்றைக்கி நடக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளுங்க. மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவங்களுக்கு ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து இருவரும் இரட்டை மாட்டு வண்டி போல் இன்றைக்கி பயணம் நல்லாயிருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாக போகும், வரவை மீறிய செலவு இருக்கும். அதனால் கொஞ்சம் சிக்கனத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா சிறப்பாக அமையும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய தொழில் செய்யலாம், புதியதாக ஒரு பிராஞ்சு போடலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. கடகராசி, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடக்கும், மகிழ்ச்சி ஏற்படும். அதனால் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நல்ல நாளுங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் இன்றைக்கி வாசல் தேடி வரும். சிம்மராசி, அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் இன்றைக்கி தொழிலில் உண்டு. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுறதுனால உங்களுக்கு வசதியும் கூட்டுறதுக்கான அனுகூலம் உண்டு. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான சூழல் இருக்கிறதுனால வெற்றி உங்கள் பக்கம் திரும்பிடுச்சு. கன்னிராசி, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் அடர் சிகப்பு நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமையின் காரணமாக வெற்றியை நீங்கள் சுவைக்கிறீங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் இன்னைக்கு. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிமுகம், புதிய நண்பர்களின் அறிமுகமோ அல்லது ஒரு விஐபியின் அறிமுகமோ இன்றைக்கி அறிமுகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க. துலாம் ராசி, அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்குழப்பங்கள் தெளிவு பெறக்கூடிய நல்ல நாளுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றத்தால் ஏற்றம் காணக்கூடிய நல்ல நாளுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் நிதானமாக வார்த்தையை எங்கேயும் விடணும். வார்த்தையை விட்டுட்டு அள்ள முடியாதுங்க, வார்த்தை கொஞ்சம் அடக்கம் தேவை. விருட்சிக ராசி, அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் அனுசரித்து சென்றீங்கன்னா உங்களுக்கு
ஒரு நன்மை காத்திருக்குங்க. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கு கொஞ்சம் ஒத்துழைத்து போகணுங்க. எல்லோரோடையும் ஒத்துழைக்கணும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தனுசு ராசி. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு மற்றவர் மத்தியில் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய நாளாக இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வருவாயில் இருந்த தடை விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவு இன்னைக்கு காத்திருக்குங்க. மகர ராசி. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணத்தால் நன்மை இன்னைக்கு கிடைக்கும் நிச்சயமாக. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அபிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நல்ல நாளுங்க. கும்பராசி. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அபிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய யுத்தியால் ஒரு சாதனை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களின் உதவி இன்னைக்கு உங்களுக்கு உண்டுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தாய் தந்தையின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மீனராசி. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் யாரிடமும் விவாதம் பண்ண வேண்டாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா ஆதாயம் கிடைக்கும் அந்த செயலில். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்களால் ஏற்றம் காணக்கூடிய நல்ல அற்புதமான நாளுங்க. மொத்தத்தில் அனைத்து நட்சத்திர அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.